மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட் இந்திய மக்களின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் கிடையாது என புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கரேத்தே வளவன் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட் இந்திய மக்களின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் கிடையாது, ஏமாற்றம் தரும் பட்ஜெட்டாகவே அமைந்துள்ளது. இது அவர் 8வது முறையாக தாக்கல் செய்யும் பட்ஜெட். அவர் ஒருமுறை கூட மக்களை நேரடியாக தேர்தலில் சந்தித்து போட்டியிடாமல் நிதி அமைச்சராக இருப்பது ஒரு காரணமாக இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. புதுவை மாநில மக்களின் வளர்ச்சியை பற்றியோ அதற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுவது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் செய்யாமல் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களின் வழக்கமான பட்ஜெட்டை போல் உள்ளது. மற்ற மாநிலங்களுக்கு ஏராளமான சலுகைகளை அள்ளி வழங்கியுள்ளனர். ஆனால் புதுவை மாநிலத்தின் கடன் சுமையை கூட தள்ளுபடி செய்யாமல் உள்ளது ஏமாற்றத்தை அளிக்கின்றது. புதுவை மாநில இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துவது, மூடிய ஆலைகளை திறப்பது குறித்தும், புதுவை யூனியன் பிரதேச வளர்ச்சிக்கு சிறப்பு நிதி ஒதுக்குவது, ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை செயல்படுத்துவது என எதுவுமே இந்த பட்ஜெட்டில் அறிவிக்காதது உண்மையிலேயே ஏமாற்றம் தரும் பட்ஜெட் என புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கரேத்தே வளவன் தெரிவித்துள்ளார்.